என் பெயர் ராஜமாணிக்கம். என்னை ராஜா என்று அழைப்பார்கள். நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. நாங்கள் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தோம். அப்பா கடினமான உழைப்பாளி. ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வந்தேன். அங்கு கிராமத்தின் பணக்கார குழந்தைகளும் படித்தார்கள். ஆரம்பத்தில் இருந்தே அப்பா என்னை வளர்ப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை. நாங்கள் வசித்த தெருவில் எங்களை விட எவ்வளவோ பேர் ஏழைகளாக இருந்தார்கள். இருந்தாலும் அப்பா எனக்காக நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி தந்தார். சொல்லப்போனால் நான் என்ன ஆசைப்பட்டாலும் உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கு அப்பாவும் அம்மாவும் பாடுபட்டார்கள். இருவருமாக என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தனர். எனக்கு 10 வயதான பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விபரங்கள் தெரிய ஆரம்பித்தது. ஏனெனில் நான் படித்த பள்ளியில் தொழிலதிபர்களின் மகன்களும் அல்லது நகரத்தில் வேலை செய்பவரின் மகன்களும் படித்து கொண்டிருந்தனர். ஆனால் எனது அப்பா ஒரு சாதாரண மனிதராக இருந்தார். எனக்கும் மனதிற்குள் தோன்றியது, மற்ற அப்பாக்களைப் போல பணக்காரராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் எனது அப்பா ஏன் இல்லை என்று. எனது அப்பாவிற்கு தொழில் ஐஸ்கிரீம் விற்பது. மழைக்காலங்களில் வயல்வெளிகளில் விவசாய வேலையும் பார்த்து வந்தார். அதை வைத்துதான் என்னையும் நல்லபடியாக பார்த்து கொண்டார். எனது அப்பாவிற்கு ஒரு தம்பியும் இருந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் நகரத்திற்கு சென்று வேலை செய்து அங்கேயே திருமணமும் செய்து கொண்டார். சில பிரச்சனையின் காரணமாக பல வருடங்கள் அப்பாவுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார். சில வருடங்களாகத்தான் சித்தப்பா எனது அப்பாவை காண்பதற்கு வந்து செல்வார். அப்படி அவர் வரும்பொழுதெல்லாம் எனக்காக விலை உயர்ந்த விளையாட்டு பொருட்களையும் வாங்கி வருவார். வரும்பொழுது அவர் காரில் தான் வருவார். எனக்கும் அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். சித்தப்பாவால் முடிந்தது அப்பாவால் ஏன் முடியவில்லை என்று. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடின. நானும் வேறு ஒரு பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அங்கும் முன்பு போல படித்த பள்ளி போலவே பணக்கார குழந்தைகள் அதிகமாகவே இருந்தனர். சில சமயம் அவர்களை பள்ளியில் விடுவதற்கும் அழைப்பதற்கும் அவர்களின் பெற்றோர்களே காரில் வந்து விட்டு செல்வர். சில வீட்டு குழந்தைகளை தனியாக ஓட்டுநர் வைத்து காரில் அழைத்து செல்வர். இதை அனைத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கும் அவ்வளவு ஆசையாக இருக்கும். நாம் ஏன் அதை போல ஒரு வீட்டில் பிறக்கவில்லை என்று. அப்போதிலிருந்தே எனது மனதிற்குள் ஒரு எண்ணமும் உண்டானது, பணக்கார வாழ்க்கைதான் சுகமான வாழ்க்கை என்று. அந்த எண்ணம் அதோடு நிற்கவில்லை. நாம் இப்படி இருப்பதற்கு காரணம் எனது தந்தை தான் என்று நினைக்க ஆரம்பித்தேன். எனது அப்பா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து வந்தார். இருந்தாலும் அவர் பணக்காரர் இல்லை. அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன். எனக்காக அவர் ஒன்றுமே சேர்த்து வைக்கவில்லையே என்று நினைத்து அவரின் மேல் சற்று வெறுப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் அம்மாவிடம் எப்பொழுதும் போல பாசமாகத்தான் இருந்தேன். நான் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது எனது பள்ளியிலிருந்து தந்தையர் தினத்திற்காக தங்களது பெற்றோர்களை அழைத்து வரும்படி பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அங்கிருந்துதான் எனக்கும் எனது அப்பாவிற்குமான தூரம் அதிகமாக தொடங்கியது. மற்ற குழந்தைகளின் அப்பா அம்மாக்கள் படித்துவிட்டு நல்ல வேலையிலும் பெரிய பணக்காரர்களாகவும் இருந்தனர். ஆனால் எனது அப்பா சாதாரண கூலி தொழிலாளி. அது மட்டுமல்ல, ஐஸ்கிரீம் விற்பவர். அவரை எனது அப்பா என்று சொல்வதற்கே அந்த நேரத்தில் அவமானமாக இருந்தது. எனது அப்பா ஐஸ்கிரீம் விற்பவர் என்று தெரிந்தால் என்னிடம் எந்த நண்பர்களும் பழகக்கூட மாட்டார்கள் என்று நினைத்தேன். அது எனக்கு அவமானமாகவும் தோன்றியது. இது எனது அப்பாவிற்கும் தெரியும். சில வருடங்களுக்கு முன்பு வரை அதே பள்ளியின் வாசலில்தான் அப்பா ஐஸ்கிரீம் விற்று வந்தார். எப்பொழுது நான் அந்த பள்ளியில் சேர்ந்தேனோ அதன் பிறகு அம்மாவிடம் கூறி அவரை அங்கு ஐஸ்கிரீம் விற்க வேண்டாம் என்று கூறினேன். நண்பர்களுக்கு எங்கே அவர் எனது அப்பா என்று தெரிந்தால் என்னை கேலி செய்வார்கள் என்று கூறினேன். இதை அம்மாவும் புரிந்து கொண்டு அப்பாவிடம் கூற அப்பாவும் சரி என்று சம்மதித்து அதன் பிறகு அந்த பள்ளியின் வாசலில் ஐஸ்கிரீம் விற்கவில்லை. இருந்தாலும் எப்பொழுதாவது ஆண்டு விழாவோ அல்லது வேறு ஏதோ விசேஷங்கள் நடக்கும் பொழுது வியாபாரத்திற்காக வந்து செல்வார். அப்பொழுதும் கூட நான் அவரை கண்டும் காணாதது போல் இருப்பேன். அவரும் அதை புரிந்து கொண்டு என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்ய மாட்டார். அந்த காலகட்டத்திலேயே அவருடன் சிறிதாக மனக்கசப்பு ஏற்பட்டது. எனக்கு ஆடம்பரமான உடைகள் வேண்டுமென்றும் நிறைய பொருட்கள் வேண்டுமென்றும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தேன். அப்பாவும் முடிந்தவரை அனைத்தும் செய்வதற்கு முயற்சி செய்தார். ஆனால் சில விஷயங்களில் அவரின் வருமானத்தை விட நான் கேட்ட பொருட்களின் விலை அதிகமாகவே இருந்தது. அப்பொழுதுதான் அவரும் தடுமாற்றமடைந்தார். அதையே காரணம் காட்டி சில சமயம் அப்பாவிடம் கோபப்பட்டதுண்டு. அப்பொழுதெல்லாம் அம்மாதான் எனக்கு புரிய வைப்பார். அப்பா உனக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றார். உனது தேவைகளை குறைத்து அப்பாவிற்கு கஷ்டத்தை கொடுக்காதே என்பார்.
எனக்கும் அவரின் கஷ்டம் புரியாமல் இல்லை. ஆனாலும் ஏன் அவர் பணக்காரராக இல்லை என்ற வெறுப்பு மட்டுமே அதிகமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் சில சமயம் சித்தப்பா வீட்டிற்கு வருவார். நானும் அவரிடம் சில சமயம் சொன்னதுண்டு, அப்பாவால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று. அவரும் என் மேல் சிறிதாக கோபித்துக் கொள்வார். இருந்தாலும் நான் சிறியவன் என்பதால் அமைதியாக இருந்து விடுவார். சித்தப்பாவும் பலமுறை அப்பாவிடமும் அம்மாவிடமும் என்னை தன்னுடன் அழைத்து சென்று படிக்க வைப்பதாக கூறினார். ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் மறுத்து வந்தனர். சித்தப்பாவிற்கு பல வருடங்களுக்கு முன்பே திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். அவர்களுக்கு என்னை விட 2-3 வயது வித்தியாசம்தான் இருக்கும். சில உறவுக்கார திருமணங்களில் அவர்களை பார்த்ததுண்டு. அவர்களும் என்னிடம் பாசமாக நடந்து கொள்வர். என்னையும் தங்களுடன் வந்து தங்கிக் கொள்ளும்படி வற்புறுத்துவர். ஆனால் அப்பொழுதும் அப்பா அம்மா தான் வேண்டாம் என்று மறுத்துவிடுவர். இப்படியாக 12ஆம் வகுப்பு இறுதியில் நான் படித்த பள்ளியின் ஆண்டு விழாவும் வந்தது. அதற்காகத்தான் எங்களின் பெற்றோர்களையும் அழைத்து வர கூறியிருந்தனர் பள்ளி நிர்வாகத்தினர். அவர்கள் அப்படி கூறியது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. காரணம், எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஐஸ்கிரீம் விற்பவர் எனது அப்பா என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அதை அவர்களிடமும் கூற முடியாது. ஆண்டு விழா நாளில் சக மாணவர்கள் அனைவரும் தங்களது பெற்றோர்களை அழைத்து வந்தனர். ஆனால் நான் யாரையும் அழைத்து செல்லவில்லை. சொல்லப்போனால் இதை பற்றி எனது பெற்றோர்களிடமும் கூறவும் இல்லை. எப்படியாவது சமாளித்து கொள்ளலாம் என்று தான் நினைத்தேன். விழா மேடையில் அனைத்து மாணவர்களையும் தனித்தனியாக பெற்றோர்களுடன் அழைத்து பரிசு பொருட்களை வழங்கினர். அப்படி என்னையும் அழைக்க நானும் தனியாக சென்று பரிசு பொருட்களை வாங்க முற்பட்டேன். பள்ளி ஆசிரியர்கள் எனது பெற்றோரை பற்றி விசாரிக்க நான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூற அவர்களும் ஆறுதல் கூறி பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினர். விழா முடிந்ததும் வெளியில் வர அங்கே எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் நான் மேடையில் பேசியதும் அவர்கள் பெற்றோர்களை பற்றி கேட்டதையும் எனது அப்பா பார்த்து கொண்டுதான் நின்றிருந்தார். ஆண்டு விழா என்பதால் அதிகமாக வியாபாரமாகும் என்பதற்காக வியாபாரத்திற்காக வந்தவர் இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் அப்பொழுதும் கூட அவர் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை. தலைகுனிந்து எதையோ யோசித்து கொண்டிருந்தார். நானும் அவரை காணாதது போல வீட்டிற்கு வந்தேன். அப்பாவும் வியாபாரத்தை முடித்துவிட்டு சோர்வாக வீட்டில் அமர, பிறகு சிறிது நேரத்தில் என்னையும் அழைத்தார். நானும் வேண்டா வெறுப்பாக அவரின் அருகில் அமர அவர் என்னிடம் அடுத்ததாக என்ன படிக்கப் போகின்றாய் என விசாரித்து கொண்டிருந்தார். அனைத்தையும் கூறிக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு நானும் அவரிடம், எனக்கு சித்தப்பாவின் வீட்டிலிருந்து படிக்க வேண்டும் போல் உள்ளது, நான் அங்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என தெரிவிக்க அவரும் ஒன்றும் யோசிக்காமல், நீ என்ன நினைக்கின்றாயோ அதை செய், உனது விருப்பத்திற்கு நான் இனிமேல் தடையாக இருக்க மாட்டேன் என்றார். இதை கேட்டு நானும் சந்தோஷமடைந்தேன். பிறகு அம்மாவிடமும் தெரிவிக்க அவரும் முதலில் வேண்டாம் என்று கூறினார். பிறகு அப்பா தான் அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்தார். நானும் சித்தப்பாவிடம் விபரத்தை கூறிவிட்டு அவரின் வீட்டிற்கும் சென்று விட்டேன். அங்கு ஒரு தனியார் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அனைத்து செலவுகளையும் அப்பா தான் பார்த்து கொண்டார். நானும் சித்தப்பாவின் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு சென்று வந்தேன். அந்த கல்லூரி வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. யாரும் எனது பெற்றோர்களை பற்றி கேட்டால் எனது சித்தப்பா தான் அப்பா என்று கூறி வந்தேன். அவர் ஒரு தொழில் அதிபர் என்றும் கூறி வந்தேன். அதுவும் உண்மைதான். சித்தப்பா அந்த நகரத்தில் நல்ல மதிப்புமிக்க தொழிலதிபர். அவரிடம் நிறைய பணமும் இருந்தது. ஆரம்பத்தில் அனைத்தும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தாலும் நான் சித்தப்பா வீட்டில் இருப்பது சித்திக்கு பிடிக்கவில்லை. எங்கே உறவு என்று சொல்லி தனது கணவனின் சொத்தை அபகரிக்க வந்து விடுவோம் என்று நினைத்தார். இதை வெளியில் சொல்லவில்லை என்றாலும் அவரின் நடவடிக்கைகளில் தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் நானும் கண்டுகொள்ளவில்லை. ஏனெனில் அந்த அளவிற்கு அந்த நகரத்து வாழ்க்கை பிடித்து போனது. எனது கிராமத்தில் இருக்கும் பெற்றோர்களை பற்றி நினைவு கூட வரவில்லை. அந்த அளவிற்கு மாறிப்போயிருந்தேன். ஆனால் அப்பா மட்டும் மாதம் எனது செலவிற்கும் படிப்பிற்கும் பணத்தை அனுப்பி வைப்பார். எப்பொழுதாவது அம்மா தான் என்னுடன் தொலைபேசியில் பேசுவார். அவரும் பலமுறை அப்பாவிடம் பேசு என வற்புறுத்துவார். ஆனால் எனக்கு ஏனோ தெரியவில்லை, அப்பாவிடம் பேசும் ஆசை இல்லை. நானும் அவரிடம் பிறகு பேசிக்கொள்கிறேன் என வைத்து விடுவேன். இப்படியாக கல்லூரியின் இறுதி ஆண்டில் எட்டிவிட்டேன். இதற்கிடையில் நான் கிராமத்திற்கு செல்லவே இல்லை. எனக்கு அந்த நகரத்து ஆடம்பர வாழ்க்கை தான் பிடித்திருந்தது. படிப்பு முடிந்ததும் இங்கேயே வேலை தேடிக்கொண்டு இருந்து விடலாம் என்று முடிவெடுத்திருந்தேன். இதற்கிடையில் சித்தியின் எண்ணமும் வேறு மாதிரியாக இருந்தது. எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்திருந்தார். ஒரு நாள் சித்தி தன்னிடமிருந்த பணத்தை எனது அறையில் ஒளித்து வைத்துவிட்டு
பணம் திருட்டு போனதாக அழுது கொண்டிருந்தார். வீட்டில் உள்ள அனைவரும் பதறிப்போனோம். ஒவ்வொரு இடமாக பணத்தை தேடிக்கொண்டிருக்க கடைசியில் எனது அறையிலும் தேடும்படி சித்தி கேட்டுக்கொள்ள சித்தப்பாவும் வேறு வழி இல்லாமல் எனது அறையில் தேடினார். அங்கே பணமும் கிடைத்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். சித்தப்பாவும் அவரது மகன்களும் அதிர்ச்சி அடைந்தனர். எனக்கு புரிந்தது போலவே சித்தப்பாவிற்கும் ஓரளவு புரிந்து போனது. இதற்கு காரணம் தனது மனைவிதான் என்று. ஆனாலும் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அப்பொழுதே அதை அப்படியே விட்டுவிட்டனர். சில நாட்கள் வரை அந்த வீட்டில் யாரும் என்னுடன் பேசவே இல்லை. எனக்கும் அவர்களிடம் பேச மனமும் வரவில்லை. சித்தியின் மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் நேராகவே என்னிடம் கூறியிருந்தால் அந்த வீட்டை விட்டே சென்றிருப்பேன். ஆனால் என் மேல் திருட்டு பட்டம் கட்டிவிட்டாரே என்று நினைக்கும் பொழுதுதான் வருத்தமாக இருந்தது. சில நாட்கள் கழித்து என்னை தனியாக அழைத்த சித்தப்பா, பாரப்பா, நடந்ததற்கு காரணம் நீ இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனெனில் எனது அண்ணனின் வளர்ப்பை நான் என்றுமே குறை சொல்ல முடியாது. எனது அண்ணன் மிகவும் நல்லவன். யாருடைய பணத்திற்கோ அல்லது ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு நான் நிறையவே கடன் பட்டிருக்கின்றேன். சொல்லப்போனால் இந்த சொகுசான வாழ்க்கையே அவனால் கிடைத்ததுதான். அவன்தான் சிறு வயதிலிருந்தே வேலைக்கு சென்று என்னை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கும் ஆளாக்கினான். அவனுக்கு நான் காலம் முழுவதும் நன்றி கடப்பட்டவன். நானும் அவனுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அனைத்தையும் மறுத்துவிட்டான். அதற்காகத்தான் உன்னை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் உனது அப்பா தனது பிள்ளை படிப்பிற்கு தான் செலவு செய்ய வேண்டும் என்று நான் எவ்வளவோ மறுத்தும் மாதம் உனது படிப்பு செலவிற்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கின்றார். உனது அப்பாவைப் போல ஒரு மனிதரை பார்ப்பது மிகவும் அபூர்வம். உனக்கு கிடைத்துள்ளார். கடைசி வரை உனது அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கொள். நீ எதை பற்றியும் நினைக்காமல் முதலில் உனது படிப்பை முடித்துவிடு. நடந்ததை நினைத்து கவலைப்படாதே. அவளை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். படிப்பு முடிந்ததும் உன்னால் எவ்வளவு சீக்கிரம் வேலை தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை தேடிக்கொள். இங்கிருந்தும் சென்றுவிடு. அதுவரை பொறுமையாக இருந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து என்றார். எனக்கும் அவர் சொல்வதுதான் சரி எனப்பட்டது. ஏனெனில் படிப்பு முடிவதற்கு இன்னும் சில நாட்களே இருந்தது. சித்தப்பா அப்பாவை பற்றி கூறியதும் என் மனதிற்குள் அப்பாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. இருந்தாலும் அவரின் வார்த்தைகள் என்னை பெரிதாக பாதிக்கவில்லை. நானும் அப்படியே விட்டுவிட்டேன். நான் எதிர்பார்த்தது போலவே படிப்பும் நல்லபடியாக முடிந்தது. சில நாட்கள் விடுமுறையில் கிராமத்திற்கு செல்ல அங்கே எப்பொழுதும் போல அதே ஏழ்மை, அதே குடிசை வீடு, அதே அப்பாவின் ஐஸ் வண்டி வியாபாரம். இதை பார்த்து எனக்கு இன்னும் வெறுப்பாகத்தான் இருந்தது. நானும் சகித்து கொண்டு சில நாட்கள் வரை அங்கேயே தங்கினேன். அப்பொழுதும் கூட அப்பாவிடம் எதுவும் பேசவில்லை. அவரும் 2-3 முறை என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் நான் பேச விரும்பவில்லை என்று தெரிந்ததும் அவரும் புரிந்து கொண்டு அதன் பிறகு அவர் என்னை தொந்தரவு செய்யவில்லை. சில நாட்களில் நானும் நகரத்திற்கு திரும்பி வந்தேன். அங்கு முழு மூச்சாக வேலை தேட ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது. ஆரம்பத்தில் சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தனர். இதை பற்றி நானும் சித்தப்பாவிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமாக வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார். சில மாதங்கள் வரை இந்த வேலையில் இருந்துவிட்டு உனக்கு ஏற்றாறு போல வேறு ஒரு வேலையை தேடிக்கொள் என்று அறிவுரையும் கூறி அனுப்பினார். நானும் சில நாட்களில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆரம்பத்தில் வேலை நன்றாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. அதுவும் ஒரே அறையில் வேலை என்பதால் அதிகமாக உடல் உழைப்பு இல்லை. அதற்கே எவ்வளவு உழைத்து விட்டோம் என்று தோன்றியது. எனது வேலை ஒரு வங்கியுடன் சம்பந்தப்பட்டிருந்தது. அந்த வங்கியில் கடன் பட்டவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை கடனை திருப்பி செலுத்துமாறு வற்புறுத்துவதே. அதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது. சிலர் தங்களது கஷ்ட நஷ்டங்களை தொலைபேசியின் மூலமாக சொல்லி அளவும் செய்தனர். சிலரோ கடனை திருப்பி செலுத்த முடியாது என்று அடாவடியாகவும் பேசவும் செய்தனர். நிறைய மனிதர்களின் வெவ்வேறு குணங்களை அதிலிருந்து தெரிந்து கொண்டேன். நமக்கும் கீழே எவ்வளவோ மனிதர்கள் உள்ளார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். சிலரது நிலைமையை யோசிக்கும் பொழுதே அவர்களின் மேல் தானாகவே பரிதாபமும் வரத் தொடங்கும். அப்பொழுதெல்லாம் என் கண் முன் வந்து செல்பவர் எனது அப்பா மட்டுமே. அதுவரை அவரை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் சிலரின் தொலைபேசி அழைப்புகள் என்னை நிலை தடுமாற வைத்தன. தனது மகன் படிப்பிற்காக வாங்கிய கடனால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அளவும் செய்தனர். அப்பொழுதெல்லாம் அவர்கள் மூலமாக எனது அப்பாவின் முகம் வந்து செல்லும்.
அப்பாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எண்ணம் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அவர் எனக்கு எந்த விதத்திலும் குறை வைத்ததில்லை. எவ்வளவுதான் ஏழ்மையாக இருந்தாலும் என்னிடம் எப்பொழுதும் காண்பித்து கொண்டதும் இல்லை. கஷ்ட நஷ்டங்களை தன்னுடனேயே மறைத்து என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் நான் தான் அவரை புரிந்து கொள்ளவில்லை. இடத்தாலும் மனதாலும் அவரை விட்டு வெகு தூரம் பிரிந்து நின்றேன். அவரின் நினைவுகள் அடிக்கடி வந்து போக ஆரம்பித்தது. அடுத்த முறை கிராமத்திற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்படியே சில மாதங்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் அம்மாவிடமிருந்து தொலைபேசியும் வந்தது. அம்மா என்னிடம், உனது அப்பாவிற்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் போய்விட்டது. மருத்துவமனையில் அவரை வைத்திருக்கின்றோம். உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீ கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் வந்துவிட்டு செல் என்று கூற நானும் பதறிப்போய் அவர் சொன்னபடி அன்று இரவு புறப்பட்டு மறுநாள் காலை கிராமத்தை சென்றடைந்தேன். அப்பாவை காண மருத்துவமனைக்கு செல்ல அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்து நான் பதறி போனேன். சில நிமிடங்களுக்கு பிறகு என்னை மட்டும் பார்த்து வர அனுமதித்தனர் அங்குள்ள மருத்துவர்கள். நானும் அப்பாவை அந்த நிலைமையில் பார்க்க முடியாமல் அவரின் கைகளை பிடித்து அழுது கொண்டிருந்தேன். அவரும் சிறிதாக கண்களில் கண்ணீரோடு என்னை அருகே அழைத்தவர், தம்பி, நான் உன்னை என்னால் முடிந்த அளவிற்கு நல்லபடியாக வளர்த்து விட்டேன். நான் வேண்டுமானால் ஏழையாக இருக்கலாம், ஆனால் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவன். அதை நினைத்து நான் பலமுறை பெருமை கொண்டுள்ளேன். என்னைப் போலவே நீயும் வளர வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் நீயோ உனக்கு பணம் இருந்தால்தான் சந்தோஷம் என்று நினைத்து விட்டாய். அது தவறல்ல. இருந்தாலும் நம்மை நம்பியவரை காப்பாற்ற வேண்டும். அதுவும் ஒரு கடமைதான். அப்பா எத்தனை நாள் இன்னும் உயிரோடு இருப்பேன் என்று தெரியவில்லை. இனிமேல் உன்னை கண்டிப்பதற்கும் உன்னை தடுப்பதற்கும் ஆளில்லை. உனது எண்ணம் எப்படி உள்ளதோ அதை போலவே நடந்து கொள். ஆனால் தவறான வழிகளில் மட்டும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்காதே. அதனால் உனது நிம்மதியை இழந்து விடுவாய். கடைசி காலத்தில் உன்னையே நம்பியிருக்கும் உனது அம்மாவை கைவிட்டு விடாதே. அவரை நல்லபடியாக பார்த்துக்கொள். அவளுக்கு இருக்கும் ஒரே ஆதரவு நீ மட்டும்தான் என்றார். பிறகு சிறிது நேர அமைதிக்கு பிறகு, நான் சில வருடங்களாக உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கான நேரம் வரவே இல்லை. இப்பொழுது அந்த உண்மையை சொல்லலாம் என்று உள்ளேன். நீ நினைப்பது போல நானும் உனது அம்மாவும் உனது சொந்த பெற்றோர்கள் அல்ல. ஒரு நாள் நான் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது பிறந்து 2-3 நாட்களே ஆன நிலையில் நீ ஒரு குப்பை தொட்டியில் வீசப்பட்டு கிடந்தாய். அதன் பிறகுதான் உன்னை எடுத்து வந்து நானும் உனது அம்மாவும் எங்களது சொந்த பிள்ளை போல வளர்த்தோம். எங்களுக்கும் சில வருடங்களாக குழந்தை இல்லாததால் இது கடவுளின் பரிசு என்று நினைத்தோம். என்னதான் நீ எங்களுக்கு பிறக்கவில்லை என்றாலும் அதற்காக நாங்கள் உன்மேல் வைத்த அன்பை குறைக்கவில்லை. சொல்லப்போனால் சொந்த பிள்ளையை விட அதிகமாகவே அன்பு வைத்துதான் உன்னை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தோம். அதன்படிதான் இப்பொழுது வரை நடந்து கொண்டுள்ளோம். என்னால் உனக்கு சில இடங்களில் அவமானம் ஏற்பட்டிருக்கும். என்னை அப்பா என்று சொல்வதற்கும் அவமானமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இனிமேல் அப்படி ஏதேனும் நடந்தால் அவர்களிடம் தைரியமாக சொல், இவர் எனது சொந்த அப்பா இல்லை என்று. ஆனால் அம்மாவை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறி முடிக்கும் முன்னரே அவரின் இறுதி மூச்சு மேலிருந்து கீழ் வரை வாங்கி அவர் அப்படியே அசையா நிலைக்கு சென்றார். அவரின் உயிர் காற்றில் கலந்தது. எனக்கு அவர் அப்பா இல்லை என்ற உண்மை தெரிந்ததை விட அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாரே என்ற சோகம்தான் அதிகமாக இருந்தது. அவரை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தேன். அம்மாவும் என்னுடன் சேர்ந்து வெகு நேரமாக இருவரும் அழுது கொண்டிருந்தோம். என்மேல் எனக்கே கோபமாக வந்தது. நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று. அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு காலம் இடம் கொடுக்கவே இல்லை. கடைசி வரை என் மனதில் இருந்த மன்னிப்பை கேட்க முடியாமலேயே போய்விட்டது. அவரின் இறுதிச் சடங்கும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நானும் கனத்த இதயத்துடன் அவரை இறுதியாக அனுப்பி வைத்தேன். நான் வேண்டுமானால் அவருக்கு பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்றுமே அவர் எனது அப்பாதான். சொல்லப்போனால் அவர் எனக்கு தெய்வம். என் வாழ்க்கையில் எனது சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருந்தவர். அவரின் இழப்பு என் வாழ்க்கையை மாற்றியது. அவரை போல என்னால் கடுமையான உழைப்பாளியாக மாற முடியாது. ஆனால் அவர் கொடுத்த படிப்பு என்னிடம் உள்ளது. அதை வைத்து அப்பா சொன்னது போல நேரு வழியில் சம்பாதிக்கலாம் என்று முடிவெடுத்து பிறகு நல்ல வேலையாகவும் தேட ஆரம்பித்தேன். நினைத்தது போலவே வெளிநாட்டில் பெரிய நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது. நானும் அம்மாவை அழைத்து கொண்டு வெளிநாட்டில் குடியேறினேன். ஆனால் எனக்கு ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருந்தது. எனது இந்த வளர்ச்சியை பார்க்க எனது அப்பா உடன் இல்லையே என்று.
அதன் பிறகு எனக்கு திருமணமும் நடந்து குழந்தை குட்டிகள் என ஆனது. ஆனாலும் எனது அப்பாவை நினைத்து அழாத நாள் இல்லை. சில வருடங்கள் கழித்து அம்மாவும் இறந்து போனார். கடைசி காலத்தில் அம்மாவுடனாவது இருந்தேன் என்ற மனநிறைவு இருந்தது. இப்பொழுதும் கூட தெய்வங்கள் என்றால் எனது அப்பா அம்மா மட்டுமே. அவர்களைத்தான் தெய்வமாக நினைத்து கும்பிட்டு வருகிறேன். நன்றி.